ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா, நம்ம தமிழக அரசு இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு முக்கியமான திட்டம் கொண்டு வர போகிறாரு, தொடங்கி வைக்க போகிறாரு. என்னென்னா இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வர போகிறாங்க. இந்த திட்டம் மூலமாக பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மாதம் 1000 கிடைக்கும். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பானில் பார்த்தீங்கன்னா 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் படிச்சுட்டு ஐஎஸ்டி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,28,000 பேர் இந்த திட்டத்தினால் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் புதுமை பெண் திட்டம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தமிழ் புதல்வன் திட்டம் இன்னைக்கு கோவையில் அரசு கலை கல்லூரியில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க போகிறாங்க. அடுத்த விஷயம், தமிழ்நாடு முழுக்க சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. 100 அமுதம் அங்காடிகள் வரப்போகுது. அது என்ன அமுதம் அங்காடின்னு கேட்டிங்கன்னா, இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெளி சந்தையில் இந்த அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள்லாம் விலை உயர்வு கட்டுப்படுத்துறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் இந்த அமுதம் அங்காடி மூலமாக கொடுக்க போகிறாங்களாம். இனி மளிகை பொருட்கள்லாம் இந்த அமுதம் அங்காடி மூலமாக கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மேட்ரு, இந்த நியூ ரேஷன் கார்டு விஷயமா தமிழக அரசு ஒரு குட் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதுசாக ரேஷன் கார்டுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3,10,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் 2,80,000 பேருக்கு அந்த அப்ளிகேஷன்லாம் வெரிஃபை பண்ணியாச்சான். பேலன்ஸ் இருக்க அப்ளிகேஷன்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதத்துலேருந்து புது ரேஷன் கார்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் மோஸ்ட்லி கிடைச்சிரும். அடுத்த விஷயம், இனி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஆகட்டும் ஒவ்வொரு மாதமும் 2nd சாட்டர்டேயும் 4th சாட்டர்டேயும் எல்லா ஸ்கூலுக்கும் தவறாமல் விடுமுறையை வழங்க வேண்டும்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்லா சனிக்கிழமையும் லீவ் கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அப்படி கொடுக்க மாட்டுறாங்க. எல்லா சாட்டர்டேயும் ஸ்கூல் வைக்கிறதா புகார்கள் எழுந்ததுனால இப்போ தமிழக அரசு என்ன பண்ண போகிறாங்கன்னா 2nd சாட்டர்டேயும் 4th சாட்டர்டேயும் எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் விட போகிறாங்களாம். அதன் அடிப்படையில் இந்த மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2வது சனிக்கிழமையும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி 4ஆம் சனிக்கிழமையும் லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு மாதமும் 2nd சாட்டர்டேயும் 4th சாட்டர்டேயும் லீவ் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஹே கைஸ், இந்த பதவி நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.